உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம். இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னி ராசியில சூரியன் புதன், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே பெயர்ச்சிகள் இருக்கு. புதனாகப்பட்டவர் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். திரும்பியுமே இந்த மாதத்திலேயே 25ஆம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர், அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார். இப்போ அது 18ஆம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார். சுக்கிரனும் அடுத்து இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. 2 கிரகங்களுமே சுக்கிரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும், சூரியன் 18ஆம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னா கிரகங்களினுடைய முக்கியமான தன்மைகள் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், சுக்கிரனும் சூரியனும் நீச்சம் அடைகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு. இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல பெரிய அளவுக்கு ரிலாக்ஸேஷன் வரக்கூடிய ஒரு டைம் தான். ஒரு மன நெருடல்கள், அதிகப்படியான டென்ஷன், ப்ரெஷரைஸ்டு ஒர்க் பாத்தீங்கன்னா, ஒர்க்ல பாத்தீங்கன்னா, வேலையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன், இருக்கிற பிபி எல்லாம் அப்படியே ஜம்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக உங்களுக்கு பெரிய ப்ரெஷர். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கிரகங்கள் அப்போ அப்படியே வந்துட்டே போயிட்டே இருக்கு. அதனால உங்களால வேலையை செய்ய முடியாத அளவுக்கு உறவுகள் மூலமாக நெருக்கடிகள், கடன்கள் மூலமாக நெருக்கடிகள், எந்த வேலையை செய்தாலும் அதுல ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. இதற்கு இடையில வேலை இழப்புகள் அப்படின்றது நீங்க எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு நடந்த ஒரு சோகமான ஒரு விஷயம். வேலை இழப்புகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் அந்த வேலை இழப்புகள்ன்றது அவங்களே கம்பெனியை விட்டு போக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே அதை வாலண்டரியா வேலையை விடக்கூடிய ஒரு தருணம்லாம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நீங்க நேர்மையா வேலை செய்யறதுக்கும் உங்களே ஒரு கட்டுக்கோப்போட இருக்கிறதுக்கும் விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக நோய் தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நோய் தொந்தரவுகள்னா பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமான நோயெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு 7.5 சனியில ஒரு பொட்டு வியாதி இருந்தது இல்லை மேடம், ஒரு மயக்கம்னு கூட வந்தது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா என்னைக்கு எனக்கு 7.5 சனி முடிஞ்சதோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாரும் முடிஞ்சதுன்னு சொல்றீங்க, ஆனா அன்னையில இருந்தே எங்களுக்கு அந்த வியாதியினுடைய
வேலையினுடைய தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஃப்ரீக்வெண்டா என்னால வேலை பார்க்க முடியல, ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியாக கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக இந்த மகர ராசி என்பர்கள் உடல் ரீதியான பலவீனங்களை அதிகப்படியாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கேயாவது கடன் வாங்கி நான் என்னுடைய குடும்பத்தை கூட நடத்திடுவேன், ஆனா கடன் வாங்கி என்னால மெடிக்கல் பில்லு கட்டவே முடியல. அந்த அளவுக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் அதிகப்படியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதனால மேடம் எங்களுக்கு வருது? நீங்க எல்லாரும் மகர ராசி என்பர்கள் 7.5 சனி எனக்கு போயிடுச்சு, நல்லா இருக்கிற என்னுடைய மகர ராசி என்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் இந்த மாதிரியான பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்னைக்கு எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதத்துல இருந்தே எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதனால காரணம்? குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது அதிகப்படியான வியாதி தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம். அந்த வியாதி தொந்தரவுகள்னால உங்களால இப்ப சமாளிக்க முடியாத ஒரு பண பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களால அந்த வேலை இழப்புகள் இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த குரு மட்டும் இல்லாது அடுத்தடுத்த கிரகங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் கடந்து செல்லும் போது சில பாதிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது. இந்த மாதத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் விலகி நீச்சமாகறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த மாதத்துல இருந்தே படிப்படியான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வியாதி தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள் இருக்கோ இது எல்லாமே கோச்சார கிரகங்களின் பாதிப்புகள் கிடையாது, உங்களுடைய தசாபுத்திகளின் அமைப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால. ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறாரு. அந்த உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ராகு மட்டும்தான் உங்களுக்கு இப்ப தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாரு. மற்றபடி கேது பகவான் 8ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அதனால அவர்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் கிடையாது. அதனால ராகு மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருக்கிறார். அதனால அதீதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான திசாபுத்திகளை நீங்க ஆய்வு செய்துக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு புதிதான ஒரு தொழில் அமைப்புகள், உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பிசினஸா நீங்க இதை பண்ணலாமா? ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரே பிசினஸ நம்பி நம்ம என்னைக்குமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து செகண்ட் லெவல் ஆஃப் இன்கம் நீங்க தயார்படுத்தி கொண்டுதான ஒரு நேரமாக இருக்கும். அந்த பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்போது இந்த மாதத்துல அதை நான் எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க தாராளமாக எடுத்து செய்யலாம். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்தே அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள், காதல் விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றம் கடந்த ஒரு 3 மாதத்திற்கு மேல, அதுல கடந்த மாதத்துல நிறைய ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருந்திருக்கும். அந்த காதல்னால உங்களுக்கு வருமான இழப்புகள், ஒரு ஏமாற்றங்கள், உங்களோட இத்தனை நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் பாதியில விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சில தன்மைகள். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் கேது இருக்கிறதுனால அந்த பண இழப்புகள், உறவுகள் இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். 5ஆம் வீட்டு அதிபதியே அந்த சுக்கிரன். அதனால காதல்னால ஏமாற்றப்பட்டவர்கள் வெளிநாட்டுல இந்த மகர ராசி அன்பர்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது காதல்ல இருக்கிறீங்க, எனக்கு இது வரைக்கும் ஏமாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு சாதகமான பலன்கள் இருக்கும். இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா
அதை பெருமளவு நீங்க மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு இடையில எங்களுக்கு அதுல திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வருமா, நாங்க திருமணம் 2 பேரும் செஞ்சுப்போமா அப்படின்னு கேக்குறவங்க நீங்க ஜாதக ரீதியான பலன்களை பாக்குறது பெஸ்ட். ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட திருமண வாய்ப்புகள்ல ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதனால அதை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்க போகுது. இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்காம தவிர்ப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். அதான் நான் சொன்னேன் முதல்லயே மகர ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருந்தே சில நிவர்த்திகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்போ எனக்கு வியாதியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை, நல்ல மருத்துவரை அணுகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த மாதத்துல இருந்தே ஒரு நல்ல நிவர்த்திகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ வாட்ஸ்அப்புக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அது ரீதியான சில தகவல்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.